இனிய காலை வணக்கம் நண்பர்களே. நான் நிறைய விரதங்கள் இருக்கேங்க, நிறைய வேள்விகள் செய்கிறேன். முக்கியமானதை மட்டும் சரியாக செய்கிறதில்ல. சிவபெருமானை மனதார வழிபடுறது அது மட்டும் நான் சரியாக செய்யாமல் இருக்கேன். அப்போ எனக்கு என்ன ஆகும்? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா அப்படின்னா, திருஞான சம்பந்தர் தேவாரம் 2ஆம் திருமுறையில் இருக்கிறது. தலம் திருவலம் சுழி பண் இந்தளம் பாடலைங்க படித்து சொல்லிடுறேன். வீடும் ஞானமும் வேண்டிதிரேல் விரதங்களால் வாடின் ஞானம் என்னாவதும். வீடும் ஞானமும் கேட்குறீங்க, வீடும் ஞானமும் வேண்டிதிரேல் விரதங்களால் வாடினா ஞானம் என்னாவதும். ஞானம் ஒன்றும் கிடைக்காது. என்ன செய்யணும்னா, நீங்கள் எந்தை வளம் சுழி நாடி போய் திருவலஞ்சுழிக்கு போய் ஞான சம்பந்தன செந்தமிழ் கொண்டு, ஞான சம்பந்தன் சொன்ன அந்த 10 பாடல்களை செந்தமிழ் கொண்டு இசைப்பாடும் ஞானம் வல்லார். அங்கே நீங்கள் போங்க. அங்கே திருஞான சம்பந்தர் சொன்னதை இசையுடன் பாடக்கூடிய அடியார்கள் இருப்பாங்க. அவர்களுடைய திருவடிகளை நீங்கள் தொடுங்கள், வழிபடுங்கள். அப்போ உங்களுக்கு ஞானம் கிடைக்கும். விளக்கம் என்னன்னா, தாரகாவனத்து முனிவர்கள் தாங்கள் செய்யும் செயல்களே சிறந்த பயனை பெற்றுத்தரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்காங்க. விரதங்கள் இருக்காங்க, வேள்விகள் செய்கிறாங்க. ஆனால் பலன் பார்த்திங்கன்னா, விரதங்களின் பயன் என்ன, வேள்விகளின் பயன் என்ன? ஒன்றும் பெருசாக பயன் கிடைக்கல. என்ன செய்யணுமோ அதை வேறு சரியாக செய்யலை. எது பெருமானை வழிபடுவது. அதனால் என்னாச்சு? அவங்க உடம்பு மெலிந்ததே தவிர அவர்களின் செயலிகளின் பயனாக அவர்கள் உண்மையான ஞானம் பெருகவில்லை. அப்போ என்ன பண்ணுறாரு? சிவபெருமான் தான் ரொம்ப இரக்க சோபம் கொண்டவரா. அதனால் தாரகாவனத்து முனிவர்கள் பால் கருணை கொண்ட பெருமான் அவர்களுக்கு உண்மையை உணர்த்தும் பொருட்டு பிச்சை பெருமானாக தாரகாவனம் சென்றார். அங்கே போய் பெருமானே உண்மையான மெய்ப்பொருள்னு அவங்கள உணர வைக்கிறார். பொழிப்புரை சொல்லிடுறேங்க. நீங்கள் அனுசரிக்கும் விரதங்களால் உங்களது உடல் மெலிவதை தவிர்த்து வேறு எந்த பயனையும் உங்களால் அடைய முடியாது. திருவலம் சுழி தலத்தினை நாடி சென்று அங்கே வீற்றிருக்கும் எமது தந்தையாகிய பெருமானை ஞானசம்பந்தன் அருளிய செந்தமிழ் பதிகங்களை இசையுடன் பாடுவதால் இறைவனின் அருள் பெற்ற ஞானம் பெற்ற அடியார்களின் திருவடிகளை வழிபடுங்க. அங்கே ஞானசம்பந்தன் பாட்டை பாடி அருள் பெற்ற ஞானம் பெற்ற அடியார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களின் திருவடிகளை வழிபடுங்க. அப்போ உங்களுக்கு தானாகவே ஞானம் கிடைக்கும் என்ற இந்த செய்தியை திருஞான சம்பந்தர் சொன்னதை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு மகிழ்ச்சியுடன் விடைபெறுகின்றேன். நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம்.